ஹலோ ஆல், வெல்கம் டு ஹாப்பினஸ்ட். இந்த வீடியோவில் பலாப்பழம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ரெகுலராக ஃப்ரூட்ஸ் வாங்குகிற கடையில் பலாப்பழம் வச்சுருந்தாங்க. 1/2 kg 100 rupees சொன்னாங்க. நான் 1 kg எனக்கு போட்டு தர சொல்லி கேட்டிருந்தேன். இந்த சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்குது. ஸ்ருதி குட்டியும் சிவானி குட்டியும் கொஞ்சம் நிதானமாக சாப்பிட்றதே இந்த சாட்டர்டே சண்டே தான். நானும் கூட தான். ஏன்னா ஸ்ருதி குட்டியும் பிஸி, சிவானி குட்டியும் ஹோம் ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிஸியாக தான் இருப்பாங்க. எனக்குமே வீக் டேஸ் ஃபுல்லாகவே பிஸியாக போகுது. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் நிதானமாக எங்கள் வாழ்க்கை மூவ் ஆகிட்டுருக்குது. கொஞ்சம் நல்ல விஷயங்கள் சாப்பிட்றது, பிடிச்சதை சாப்பிட்றது, பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ சரி 1 kg வாங்கிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு 1/2 kg தான் போட்டேன். அந்த அக்கா 1 kg வாங்கிக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு 1 kg வாங்கிட்டு வந்துட்டேன். கீழே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற வீட்டுக்கு கீழே 2 குட்டி பசங்க இருக்காங்க. சரி அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 kg வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அவங்க அழகாக கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அக்கா கட் பண்ணி கொடுக்குறத பார்த்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க. அக்கா நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். சரி பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அவங்க பாருங்கள், அவங்க வச்சுருக்கிற கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் அவங்க ஒரு பாட்டை எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறாங்க. பலாப்பழம் கட் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது இவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிறது நான் இன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் கட் பண்ணதில்லை பலாப்பழம் இது வரலும். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் அப்பாவோ ஹஸ்பண்டோ அவங்க யாராவது கட் பண்ணிடுவாங்க. பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கைக்கு எண்ணெய் எல்லாம் போட்டு தான் நாங்கள் கட் பண்ணுவோம். இந்த அக்கா வந்து கைக்கு எண்ணெயெல்லாம் போடவே இல்லை. அவங்க பாட்டுக்கு கடன்னு எனக்கு 1 kg கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கடைசியில் அவங்க 1 kgக்கு ஜாஸ்தியாகவே எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு. இல்லை இதுக்கும் பைசா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல 1 kgக்கு உண்டான பைசா மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஸோ எவ்வளோ அழகாக அவங்க கட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன்.